எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் அளவியலோட கிளாஸ் நம்பர் 3 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பதிவில் சர்க்கிளில் பேஸ் பண்ண மாதிரி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் லெசனில் வந்து சர்க்கிள், செமி சர்க்கிள், குவார்டர் சர்க்கிள், வட்டம், அரை வட்டம், கால் வட்டம், ஸோ இது எல்லாத்துக்கும் உண்டான கான்செப்ட் படித்தாச்சு. எக்ஸாம் பாயிண்ட்டில் என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க, ஏரியா ஆஃப் செக்டார், அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் பாத், ஸோ அது எல்லாமே நம்ம வந்து போன வீடியோவில் நம்ம படித்தாச்சு. ஸோ அந்த கான்செப்ட் எல்லாமே பேஸ் பண்ண மாதிரி இந்த கிளாஸில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸோட பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னோட டெலிகிராமில் ஜாயின் ஆகிக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ பதிவில் வந்து பேசிக்கான கொஸ்டின்ஸ் எதுவுமே நான் தரல. ஸோ பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் வந்து ஒரு சர்க்கிளோட ரேடியஸ், அதாவது ஆரம் கொடுத்துட்டு ஏரியாவை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதே போல் ஒரு சர்க்கிளோடைய ஆரம் கொடுத்துட்டு சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றுவட்டம் என்னன்னு கேட்பாங்க. அதே போல் ஒரு சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டு அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருந்து அதாவது ரேடியஸ், ஆரம் வந்து கண்டுபிடிச்சிட்டு அந்த ரேடியஸை வச்சு ஒரு ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைரக்டாவே பேசிக்கான கொஸ்டின்ஸ்லாம் வந்து நிறையவே கேட்பாங்க எக்ஸாம்ல. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க. ஒன்லி ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். நான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவுமே நான் இந்த வீடியோ பதிவில் கொடுக்கல. ஸோ எக்ஸாம்ல எதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குமோ ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The outer and inner diameter of a circular path is 728 cm and 700 cm respectively. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து அவுட்டர் டயாமீட்டர், ரெஸ்பெக்டிவ்லினா என்ன அர்த்தம், அடுத்தடுத்து. ஓகேவா? ஸோ ஒரு வட்டப்பாதையின் வெளி மற்றும் உள் வட்டத்தின் விட்டம். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளை சுத்தி இன்னொரு சர்க்கிள் இருக்கு. ஓகேவா? சோ அவுட்டர் அண்ட் இன்னர் டயாமீட்டர். சோ இன்னர் டயாமீட்டர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 700 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்களா. சோ உள்வட்ட பாதையின் விட்டம் வந்து 700. ஓகேவா? அதே போல வெளிவட்ட பாதையின், ஓகேவா, சோ வெளிவட்ட பாதையின் டயாமீட்டர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 728 சென்டிமீட்டர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நம்ம ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சோ டயாமீட்டர்ல இருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க, சோ டயாமீட்டர் என்பது 2 ரேடியஸ் இருந்ததுன்னா ஒரு டயாமீட்டருங்களா, அப்போ ரேடியஸ். ஓகேவா? சோ சின்ன ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? சோ அதுக்கான டயாமீட்டர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 700 சென்டிமீட்டர் டிவைடட் பை 2 போடுவீங்களா. சோ அப்ப சின்ன ரேடியஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 சென்டிமீட்டர். அதே போல பெரிய ரேடியஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ 728 சென்டிமீட்டர், அதாவது டயாமீட்டர் டிவைட் பை 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு அதற்கான ரேடியஸ் வந்து கிடைச்சிடும். 3 2s are 6, 6 2s are 12, 4 2s are 8. ஓகேவா? அதாவது பெரிய வட்டத்தின் ரேடியஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 364 சென்டிமீட்டர், சிறிய வட்டத்தின் ரேடியஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 சென்டிமீட்டர். சோ இப்போ வந்து ஒரு சுற்றுவட்டம் அமைங்க. ஓகேவா? சோ இது வந்து ஒரு சர்க்கிள், நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சர்க்கிள். ஓகேவா? சோ இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 சென்டிமீட்டர். சோ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 364 சென்டிமீட்டர். இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த பிரெத் ஆஃப் த பாத். ஓகேவா? சோ அதாவது அந்த வட்ட பாதையின் அகலம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சோ இப்படி ஒரு வட்டம் இருக்கு, இப்படி ஒரு வட்டம் இருக்குன்னா சோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். ஓகேவா? சோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அகலம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப அகலம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க, சோ இதோட டோட்டல் லென்த் வந்து 364, அதுல இருந்து இந்த லென்த். ஓகேங்களா? சோ 350 மைனஸ் பண்ணா எனக்கு இதோட லென்த் கிடைச்சிருமா. சோ அப்போ 364 சென்டிமீட்டர்ல இருந்து 350 சென்டிமீட்டரை மைனஸ் பண்றேன். சோ அப்போ உங்களுக்கு எத்தனை கிடைக்கும், 14 சென்டிமீட்டர் கிடைக்குமா. சோ அப்ப இந்த சுற்றுவட்ட பாதையின் அகலம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர். சோ அதை எப்படி கண்டுபிடிச்சோம், சோ 14 சென்டிமீட்டர். இந்த சுற்றுவட்ட பாதையின் அகலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர், அதாவது மொத்த ரேடியஸ்ல இருந்து. ஓகேவா? சோ மொத்த ரேடியஸ்ல இருந்து சின்ன ரேடியஸை நான் மைனஸ் பண்ணா எனக்கு இந்த சுற்றுவட்ட பாதையின் அகலம் 14 சென்டிமீட்டர்னு கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க.
find the area of the ring between two concentric circle whose circumference is 88 cm and 132 cm. அதாவது ஒரு வட்டப்பாதையின், சோ வட்டப்பாதைனாலே கண்டிப்பா ரெண்டு சர்க்கிள் வருமா, சோ வட்டப்பாதைனாலே கண்டிப்பா ரெண்டு சர்க்கிள் வந்துரும். ஓகேவா, அந்த வட்டப்பாதையின் பரப்பு தான் கேட்டிருக்காங்க. சோ இந்த ஏரியா ஆஃப் அ பாத்தோடைய இந்த பாத்தோடைய ஏரியா தான் கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு நமக்கு டைரக்டாவே ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும், பெரிய ஏரியாவுல இருந்து, அதாவது பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் பை ஆர் ஸ்கொயருங்களா. சோ பை காமனா வெளியே எடுத்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயருங்களா. சோ இதை சால்வ் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். ஓகேவா, சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் அ பாத் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஒரு சுற்றுவட்ட பாதையின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான். இப்போ இதுல நமக்கு என்ன டேட்டா அப்படின்னு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சின்ன ரேடியஸ் ஆர் வந்து நமக்கு தேவைப்படும். அதே போல இதுல இருந்து இது வரைக்கும் இந்த பெரிய ரேடியஸ் கேபிட்டல் ஆர் வந்து நமக்கு தேவைப்படணும். ஓகேவா, பட் கொஸ்டின்ல வந்து அதை வந்து அவங்க டைரக்டாவே சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ஹூஸ் சர்க்கம்ஃபரன்ஸ், ஓகேங்களா, இது சின்ன சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 188, ஓகே சாரி 88, அதாவது 2 பை ஆர் சின்ன சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 88 சென்டிமீட்டர். சோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 44. சோ இந்த பை வந்து என்ன போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா 22/7 இன்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 44னு போட்டுக்கலாம். சோ ஆர் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு 44 இன்டு 7 டிவைட் பை 22 போட்டுக்கலாம். சோ கேன்சல் பண்ணினா ரெண்டு டைம் 2 இன்டு 7 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் ஆர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர். அதாவது இந்த சின்ன சர்க்கிளோட ரேடியஸ், அதாவது இந்த சின்ன சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 88ன்னு சொன்னாங்க. சோ அதுல இருந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஆர் வந்து 14ன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா, சோ இந்த சின்ன சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 88ன்னு சொன்னாங்க. சோ இந்த சின்ன சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்து நான் 14ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் இதை சுத்தி ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குங்களா. சோ இந்த பெரிய சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 132ன்னு சொல்லிட்டாங்க. சோ நான் இப்ப இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், 2 பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 132ன்னு சொல்லிட்டாங்க. நான் கேபிட்டல் ஆர் தான் கண்டுபிடிக்கணும். சோ 132 இன்ட்டு, ஓகேவா, சோ இந்த 22/7 ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்துச்சுன்னா 7 டிவைட் பை 22ன்னு வருமா. சோ இந்த ரெண்டு ஆல்ரெடி இங்க கீழே வந்துடும். ஓகேவா, சோ கேன்சல் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சோ 11 டேபிளால் அடிச்சுன்னா இது 2 டைம், இது வந்து ஒரு டைம் 2 டைம். ஓகேவா, சோ 2 2s are 4, 3 4s are 12, 3 7s are எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் வந்து 21 சென்டிமீட்டர். ஓகேவா, சோ அப்ப ஸ்மால் ஆரும் கண்டுபிடிச்சாச்சு, கேபிட்டல் ஆர் ஓகேவா சென்டர் பாயிண்ட்ல இருந்து பெரிய ரேடியஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர். சோ இதை ரெண்டுத்தையுமே எடுத்துட்டு போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா, சோ பையோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 பிளஸ் 14, ஸ்மால் ஆர் வந்து 14, அதுக்கப்புறம் 21 மைனஸ் 14. ஓகேவா, 21 மைனஸ் 14. ஸோ இதை சால்வ் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல போடுறோம். ஓகேவா, ஸோ இதை எரைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் போடுறேன். ஓகேவா, ஸோ இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க 22/7. ஓகேவா, 21 பிளஸ் 4 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. நெக்ஸ்ட் வந்து 21 மைனஸ் 14 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆகிடுமா. ஸோ 22 இன்ட்டு 35, 22 இன்ட்டு 35 போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரும், 10, பேலன்ஸ் 1, 11, 6, 6. ஓகேவா, ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா 0 7 7 770 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஒரு சுற்றுவட்ட பாதையின் ஏரியா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். உங்களோட எக்ஸாம்ல அடிக்கடி இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா, ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, the inner circumference of a circular field. ஓகேவா, ஸோ அதாவது ஒரு சின்னதா ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ அந்த சர்க்கிளோடைய இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 704 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ்னா அது வந்து சின்ன ரேடியஸுங்களா. அப்போ 2 பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 704 மீட்டர். ஓகேவா, ஸோ நான் இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், சின்ன ஆர் வந்து கண்டுபிடிக்கலாமா. ஸோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 704ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 704 வச்சு நான் இதுல இருந்து சின்ன ரேடியஸ் வந்து என்னால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுல இருந்து ஓகேவா, அதாவது அண்ட் ரோட் ஆஃப் வைட் 7 மீட்டர் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் அவுட் சைடு. ஓகேவா, அதாவது இந்த வட்டத்துல இருந்து வெளியே. ஓகேவா, ஸோ 7 சென்டிமீட்டர் கேப்ல, ஓகேவா 7 மீட்டர் கேப்ல
ஒரு வட்டம் வந்து வரையப்படுகிறது ஓகேவா, ஒரு ரோடு வந்து போடப்படுகிறது ஓகேவா. சோ ஒரு வட்டத்தின் சுற்றளவு வந்து 704 மீட்டர். அந்த வட்டத்தில் இருந்து 7 மீட்டர் அகலத்தில் வெளியே ஒரு ரோடு வந்து போடப்படுகிறது ஓகேவா. சோ அப்போ இதுல இருந்து இந்த சின்ன ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு சோ இதோட 7 மீட்டர் வந்து கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ரேடியஸ் கிடைச்சிருமா. சோ அப்ப சால்வ் பண்ணுங்க. 2πr சின்ன சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 704 மீட்டர் சொல்லியிருக்காங்க. சோ கேன்சல் பண்ணீங்கன்னா 3 2s are 6 5 2s are 10 2 2s are 4ங்களா. 704 மீட்டர் அடிச்சீங்கன்னா 352 ஓகேவா. சோ ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு 352 இந்த பை வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 7/22 வருமா. சோ சால்வ் பண்ணுங்க. 11ஆம் வாய்ப்பால் அடிக்கலாமா. சோ 11ஆம் வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா இது வந்து 2 டைம், இது வந்து 3 டைம் 2 டைம். அகைன் வந்து இதை 2ஆம் வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா 16 டைம். சோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 16 into 7ங்களா. சோ இதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும். 6 7s are 42 பேலன்ஸ் 4 1 7 is 7 பிளஸ் 4 கூட்டிங்கன்னா 112 வருமா. சோ ஸ்மால் ரேடியஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 112 கண்டுபிடிச்சாச்சு. சோ இதுல இருந்து கேபிட்டல் ரேடியஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதாவது இந்த ஸ்மால் ரேடியஸ் வந்து 112. சோ இது கூட இந்த 7 மீட்டரை கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 119 மீட்டர்னு கிடைக்குமா. சோ அப்போ 2 ரேடியஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ஏரியா ஆஃப் பாத்துக்கான ஃபார்முலா என்ன, பை இன்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆருங்களா. சோ பையோட வேல்யூ வந்து 22 டிவைடட் பை 7. நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் ஆர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 119 பிளஸ் 112. நெக்ஸ்ட் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் 119 மைனஸ் 112. சோ இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 7 கிடைக்குமா. சோ இந்த 7 கேன்சல் ஆகிடும். அப்ப 22 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 11 பேலன்ஸ் 1 3 2 231 ஓகேவா. சோ இப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 22 ஓகேவா, 22 இன்ட்டு 231 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சர் தான் கரெக்டா ஆன்சர். சோ யூனிட் டிஜிட்டை மட்டும் செக் பண்ணுங்க. 2 into 1 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2. சோ கண்டிப்பா 2ல முடியிற மாதிரி தான் நமக்கு ஆன்சர் வரும். சோ ஆப்ஷனை பாத்தீங்கன்னா 2ல முடியிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சோ அப்ப இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5082 தான் வரும். சோ 5082 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சாரி மீட்டர் ஸ்கொயர் என்பதுதான் மிக சரியான விடை. பிகாஸ் இங்க யூனிட் எல்லாமே மீட்டர்ல தான் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம், அதை வந்து மீட்டர் ஸ்கொயர்ல தான் போடணும் ஓகேவா. ஓகே, இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த ஃபார்மட்டும் அடிக்கடி உங்களோட எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாத்துக்கோங்க ஓகேவா. சோ கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா a wire is bent in the form of square ஓகேவா. சோ ஏதோ வந்து ஒரு வயர் இருக்குங்க. சோ அந்த வயரை வந்து ஸ்கொயர் ஃபார்ம்ல வந்து பெண்ட் பண்றாங்க ஒரு கம்பியை கொண்டு ஓகேவா. ஒரு கம்பியை கொண்டு 121 சென்டிமீட்டர் பரப்பில் ஒரு சதுரம் வந்து செய்யப்படுகிறது. சோ அப்போ இந்த ஸ்கொயருடைய பரப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 121 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா. சேம் இதே கம்பியை கொண்டு சர்க்கிள் வந்து ஒன்னு ஃபார்ம் பண்றாங்க ஓகேவா. சேம் இதே கம்பி ஓகேவா. சோ ஒரு நீட்டு கம்பி இருக்குங்க ஓகேவா. இந்த கம்பியை வளைச்சி ஒரு ஸ்கொயர் வந்து செய்யறாங்க. அந்த ஸ்கொயருடைய பரப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 121 சென்டிமீட்டர். சேம் இதே கம்பியை கொண்டு ஓகேவா, சேம் இதே கம்பியை கொண்டு ஒரு சர்க்கிள் ஒண்ணு செய்யறாங்க. சோ அந்த சர்க்கிளுடைய பரப்பு தான் என்னன்னு கேக்குறாங்க ஓகேவா. சோ இப்போ ஒரு கம்பி சேம் இதே கம்பியை தான் வச்சு ஸ்கொயரும் செய்யறாங்க, சேம் இதே கம்பியை வச்சுதான் என்ன பண்றாங்க சர்க்கிளும் செய்யறாங்க ஓகேவா. சோ அப்போ இதோட சுற்று வட்டமும் இதோட சர்க்கம்ஃபரன்ஸும் கண்டிப்பா சமமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப இது 100 மீட்டர் இருக்குன்னா சேம் இதே 100 மீட்டர் தான் இங்கேயும் இருக்கும். சேம் இதே 100 மீட்டர் கம்பியை தான் வளர்ச்சி பண்றோம் ஓகேவா. அப்போ இந்த கான்செப்ட்ல சுற்றளவு என்பது ரெண்டுத்துக்குமே சமமா இருக்கும் ஓகேவா. சோ அப்போ சுற்றளவு ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா. சோ சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயருடைய சுற்றளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4a, அதாவது இதோட பக்கம் வந்து ஏ 4 பக்கமும் சமமா இருந்தாதான் சதுரம். ஆக்சுவலா இதை வந்து நம்ம சதுரம் கான்செப்ட்ல படிப்போம், பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா. சோ ஏ என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஸ்கொயருங்களா. சோ அவங்க சொல்லியிருக்காங்களா ஏ ஸ்கொயர் என்பது 121 சொல்லிட்டாங்களா. சோ ஏ என்பது என்ன கிடைக்கும் 11 into 11 121. அப்ப ஸ்கொயருடைய சைடு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 ஓகேவா. சோ அப்ப 11 சென்டிமீட்டர்ல சொல்லியிருக்காங்களா. சோ 11 சென்டிமீட்டர் என்பதுதான் இதோட
சைடு ஓகேவா. அப்போ ஒரு ஸ்கொயருடைய சுற்றளவு வந்து எவ்வளவு கிடைக்கும், இது ஏ இது ஏ இது ஏ இது ஏ, இது 11 சென்டிமீட்டர், இது 11 சென்டிமீட்டர், இது 11 சென்டிமீட்டர், இது 11 சென்டிமீட்டர். அப்ப 4 × 11 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 44 சென்டிமீட்டர் என்பதுதான் இதனுடைய சுற்றளவு ஓகேவா. அப்போ ஒரு ஸ்கொயருடைய சுற்றளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 44 சென்டிமீட்டரா. சேம் அதே தானே சர்க்கிளோடைய சுற்றளவும் 44 சென்டிமீட்டர் இருக்கும். பிகாஸ் இதோட சுற்றளவும் சமம் ஓகேவா. அப்ப சால்வ் பண்ணுங்க. இதோட சுற்றளவு வந்து 2πr = 44 சென்டிமீட்டர். 2ஆல் அடிச்சீங்கன்னா 22 டைம். சோ 22 / 7 × r = 22. இந்த 22 இந்த 22 கேன்சல் ஆகிடும். அப்ப r எவ்வளவு பாத்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, இந்த வட்டத்துடைய பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ வட்டத்துடைய பரப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா πr²ங்களா. சோ π வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 22/7 இன்டு r வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 7 × 7. சோ இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆயிடுச்சு. சோ 22 × 7 போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 14. பேலன்ஸ் 1 2 7 14 15 ஓகேவா. சோ 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்பதுதான் மிக சரியான விடை ஓகேவா. அதாவது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்மேட். சோ இது எல்லாருமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. ஓகே, சேம் அதே டைப் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை நான் ஹோம்ஒர்க் தரேன், இந்த சம்மை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. சோ ஒரு கம்பியை கொண்டு, அதாவது அந்த கம்பியோட பரப்பு வந்து 484 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அந்த பரப்புல ஒரு சதுரம் வந்து செய்யப்படுகிறது. சோ அதே கம்பியை வச்சு ஒரு வட்ட வடிவில் ஒரு வட்டம் செய்யப்படுகிறது. சோ இதோட சுற்றளவும் அதோட சுற்றளவும் சமமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏரியாவை வச்சு ஸ்கொயரோட சைடு வந்து கண்டுபிடிச்சிருங்க. அந்த சைடை வச்சு ஸ்கொயருடைய சுற்றளவு கண்டுபிடிச்சிருங்க. சோ இந்த சுற்றளவை வட்டத்தோட சுற்றளவுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. சோ ஈக்குவேட் பண்ணி ரேடியஸ் கண்டுபிடிங்க. அந்த ரேடியஸை வச்சு ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் வந்து கண்டுபிடிச்சிடுங்க ஓகேவா. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. கால் வட்ட வடிவில் உள்ள ஷீட்டின் சுற்றளவு வந்து 75 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க ஓகேவா. அதாவது ஒரு குவாட்ரண்ட் சர்க்கிளுடைய பெரிமீட்டர் வந்து 75 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. எனில் அந்த கால் வட்டத்தின் ஏரியா வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இது ரெண்டுத்துக்குமே குவாட்ரண்ட் சர்க்கிளுக்கு டைரக்டாவே நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். ஒரு குவாட்ரண்ட் சர்க்கிளுடைய டைரக்ட் பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா π/2 + 2 × rங்களா. அல்லது டைரக்ட் ஃபார்முலா போடலாம். அல்லது இதை வந்து நீங்க வந்து டைரக்டா ஃபார்முலா எனக்கு தெரியல, நீங்க ஃபார்முலா எப்படி கண்டுபிடிப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்க்குக்கான ஃபார்முலா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர்க்குக்கான ஃபார்முலா என்ன கண்டுபிடிப்பீங்க, ஒரு வட்டத்தோடைய சர்க்கிள் வந்து 2πr, ஒரு சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr டிவைடட் பை 360 இன்டு இந்த தீட்டா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குவாட்ரண்ட் சர்க்கிளுடைய தீட்டா வந்து 90 டிகிரிங்களா. சோ தீட்டா வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இது வந்து 4 டைம் வரும். கேன்சல் பண்ணீங்கன்னா πr டிவைடட் பை 2 வருமா. சோ இந்த ஆர்க்கோடைய லென்த் மட்டும் πr டிவைட் பை 2 கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இதோட லென்த் எவ்வளவு பாத்தீங்கன்னா 6, இதோட லென்த் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 6. சோ இந்த ரெண்டு லென்த்தையும் கூட்டிங்கன்னா r ஓகேவா. அப்போ ஒரு பெரிமீட்டர், அதாவது ஒரு குவாட்ரண்ட் சர்க்கிளுடைய பெரிமீட்டர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா πr டிவைடட் பை 2 பிளஸ் r பிளஸ் r இஸ் ஈக்குவல் டு 75 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க ஓகேவா. சோ இப்போ இதை மட்டும் சால்வ் பண்ணுங்க. 22/7 இன்டு r/2ங்களா. சோ கேன்சல் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 11 r டிவைடட் பை 7ங்களா. சோ இதை கேன்சல் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 11 r டிவைடட் பை 7 பிளஸ் r பிளஸ் r டிவைடட் பை 75ங்களா. சோ சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 11 r. சோ இதை அழிச்சுக்கிறேன். சோ 11 r பிளஸ் 7 r பிளஸ் 7 r டிவைடட் பை 7. பிகாஸ் இது எல்லாத்துக்குமே நான் எல்சிஎம் எடுத்துட்டேன், ஈக்குவல் டு 75. சோ இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 11 7 7 14 ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 25 r டிவைடட் பை 7 இஸ் ஈக்குவல் டு 75. சோ 25ஆல கேன்சல் பண்ணினா 3 டைம். சோ அப்போ ஸ்மால் ரேடியஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 × 3 21 சென்டிமீட்டருங்களா. அப்போ இந்த சுற்றளவை வச்சு இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து நான் கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா. சோ குவாட்ரண்ட் சர்க்கிளுக்கான ஏரியா என்ன, ஏரியா ஆஃப் அ குவாட்ரண்ட் சர்க்கிள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஒரு முழு சர்க்கிளோட ஏரியா வந்து πr²ங்களா டிவைடட் பை 4 போட்டீங்கன்னா அதோட ஏரியா நமக்கு கிடைச்சிருமா, குவாட்ரண்ட் சர்க்கிளோட ஏரியா. சோ இதை சால்வ் பண்ணுங்க. 22/7 இன்டு 4, கீழே வந்து ஒரு 4 இருக்கும். சோ அந்த 4 அப்படியே எடுத்துக்கலாம். சோ r வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 21 × 21. சோ சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7ஆல அடிச்சீங்கன்னா இது வந்து 3 டைம்.
ஸோ 2ஆல் அடிச்சுன்னா இது வந்து 11 டைம். ஸோ வேற எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா 33 × 21 டிவைட் பை 2. ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 33 × 21 போட்டால் என்ன கிடைக்கும்? 33 × 21 3 3 6 6 3 9 693. ஸோ 693 divided by 2 cancel பண்ணியா 3 2s are 6 4 2s are 8 6 2s are 12 5 2s are 10 பாயிண்ட் வச்சு 5 2s are 10. அப்போ ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்டான ஆன்சர். 346.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்பதுதான் இந்த குவாட்ரண்ட் சர்க்கிளுடைய ஏரியா. ஓகேவா? சோ இப்போ இங்க பாருங்க, பெரிமீட்டர் ஆஃப் ஏ செமி சர்க்கிள் இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு த இட்ஸ் ஏரியா. அதாவது ஒரு அரை வட்டத்தின் சுற்றளவும் அதன் பரப்பும் வந்து சமம். ஓகேவா? சோ ஒரு அரை வட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ரேடியஸ் அதோடைய ரேடியஸ் வந்து 6ங்களா. சோ இப்போ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எவ்வளவு கிடைக்கும்? இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முழு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr டிவைடட் பை 2ன்னு போடுவீங்களா. சோ கேன்சல் பண்ணீங்கன்னா இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து πr. சோ இங்க வந்து ஒரு ரேடியஸ் இருக்கு, இங்க வந்து ஒரு ரேடியஸ் இருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2rங்களா. சோ πr plus 2r. ஓகேவா? அதாவது ஒரு செமி சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2πr plus 2rங்களா. நெக்ஸ்ட் வந்து அதோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு முழு சர்க்கிளோட ஏரியா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா πr². சோ அதை டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா எனக்கு செமி சர்க்கிளோட ஏரியா வந்து கிடைச்சிருமா. சோ இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல்னு நீங்க क्वेश्चनல வந்து சொல்லிருக்காங்க. πr plus 2r equal to πr² divided by 2. ஓகேவா? சோ இப்போ இது ரெண்டுமே, அதாவது ஒரு செமி சர்க்கிளோடைய பெரிமீட்டரும் ஒரு செமி சர்க்கிளோடைய ஏரியாவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. எனில் இப்ப இதுல இருந்து சின்ன ஆர் கண்டுபிடிச்சிட்டு சோ அதுல இருந்து நம்ம டயாமீட்டர் வந்து கண்டுபிடிக்கணும். சோ இப்ப இது என்ன பண்ணலாம்? ஆரை வந்து காமனா வெளியே எடுக்கலாமா. சோ π plus 2 is equal to πr² divided by 2 போடலாமா. சோ இந்த ஆரும் கேன்சல் ஆகிடும். அப்போ π plus 2 equal to πr divided by 2ங்களா. சோ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பையோட வேல்யூ வந்து 22/7 plus 2 equal to பையோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22/7 into 1/2ங்களா. சோ இந்த 2 வந்து தனியா எடுத்துக்கலாம். 1/2 into r². வெறும் ஒரே ஒரு r மட்டும் தான் இருக்கு. சோ இந்த r மட்டும் நம்ம தனியா வச்சுக்கலாம். சோ இப்போ இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுங்க. சோ இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணா இந்த 7 இதை வந்து டைரக்டா கேன்சல் பண்ண முடியாது. சோ 14 22. சோ இதை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 22 plus 14 divided by 7 equal to 22 divided by 14 into 6ங்களா. சோ சால்வ் பண்ணுங்க. இப்ப இந்த 7ம் இதையும் கேன்சல் பண்ணா 2 டைமா. சோ இதை 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 11 டைமா. சோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை கூட்டினீங்கன்னா 36 divided by 11 is equal to r. அப்ப ஸ்மால் ரேடியஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 divided by 11 கண்டுபிடிச்சாச்சா. கண்டிப்பா நமக்கு வந்து ஹோல் நம்பர்ல ஆன்சர் வராது, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல தான் வரும். சோ இப்போ வந்து டயாமீட்டர் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க? சோ 2 into ரேடியஸ்ங்களா. சோ அப்ப 2 into 36 divided by 11. சோ சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 12 பேலன்ஸ் 1 72 divided by 11ங்களா. சோ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். 72 divided by 11. சோ கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 டைம் வந்து 66, ரிமைண்டர் வந்து 6. சோ 6 divided by 6 divided by 11 என்பதுதான் மிக சரியான விடை. 6 into 6 divided by 11 தான் மிக சரியான விடை. அதாவது ஒரு செமி சர்க்கிளுடைய டயாமீட்டர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. circumference of a circle is 44 cm. then find the area of a sector. so ஒரு 60 டிகிரில ஒரு செக்டார் இருக்குங்க. ஒரு 60 டிகிரில ஒரு வட்டத்தோடைய பகுதி இருக்கு. சோ இதோட ஏரியா என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இவங்க என்ன சொல்லிட்டாங்க பாத்தீங்கன்னா இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. சோ இப்போ இதோட ஆர்க்கோடைய லென்த் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இதோட 2 ரேடியஸையும் கூட்டினீங்கன்னா எனக்கு வந்து பெரிமீட்டர் கிடைச்சிருமா. சோ ஆர்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? 2πr divided by 360 into என்ன தீட்டா சொல்லிருக்காங்களோ அந்த தீட்டா வந்து 60 டிகிரி. சோ கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு சைபருக்கு ஒரு சைபர், இதையும் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 6 டைம். அப்போ இதோட இதையும் கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 டைம் 3 டைம். அப்போ πr divided by 3ங்களா. சோ அப்ப இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் இதோட ஆர்க்கோடைய லென்த் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா πr divided by 3ங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து இந்த 2 ரேடியஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 plus 6. ஓகேவா? சோ இதுதான் எவ்வளவு சொல்லிட்டாங்க பாத்தீங்கன்னா 44 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ இப்ப இதை சால்வ் பண்ணி
சின்ன ரேடியஸ் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ரேடியஸை வச்சு ஏரியா ஆஃப் எ செக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, சேம் ஏரியா ஆஃப் எ செக்டாருக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல் சர்க்கிளோட ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 360 இன்டு தீட்டா டிகிரி. ஓகேவா? ஸோ சின்ன ரேடியஸ் வந்து இதுல இருந்து கண்டுபிடிச்சிடும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி தீட்டாவோட மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ ஏரியா ஆஃப் அ செக்டார் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளமையும் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஸோ சால்வ் பண்ணி முடிஞ்ச கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் சொல்லுங்க. சப்போஸ் சால்வ் பண்ண முடியல நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சால்வ் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கிள்ல இது மட்டும் தான் எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஏரியா ஆஃப் பாத் கண்டுபிடிக்கிறது, ஏரியா ஆஃப் அ செக்டார் கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிமீட்டர் அதாவது ஒரு செமி சர்க்கிளோடைய ஏரியா கண்டுபிடிக்கிறது, ஒரு குவார்டர் சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அடிக்கடி ரிப்பீட்டடா உங்க எக்ஸாம்ல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ 2 சம் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். அந்த சம மட்டும் சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சரை வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஸ்கொயரும் ரெக்டாங்கிளும் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.